அறநிலையத்துறையை ஒரு தலித்திட்ட கொடுத்திருந்தா இன்னும் மிகப்பெரிய சமூக நீதியாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்குன்றது என்னுடைய ஆசையும் கருத்தும். இந்து அறநிலையத்துறைக்கு ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை நியமித்திருந்தால் தமிழகம் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக இருந்திருக்கும். ஏன் அதை செய்யவில்லை என இந்த ஆட்டுக்குட்டி அமீர் மானங்கெட்ட ஈனங்கெட்ட சூடு சொரணையற்ற ஒரு புறம்போக்கு கேள்வி கேட்டிருக்கிறான். நான் என்ன கேட்குறேன்னா, இதே கேள்வி உங்கள் வகுப்போர்டை பார்த்து கேளு. வக்ஃப் போர்டில் இருக்காங்க இல்லையா, அதில் மூத்த அந்த உறுப்பினர்கள், அதில் முக்கியமான பதவியில் உங்களுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அர்ஷல், அதாவது அவங்க தான் இருக்கிறதுலே கீழ் ஜாதி, அவங்களை கூட்டு வந்து நியமிக்க சொல்லி பார்க்கலாம். தலைவராக வக்ஃப் போர்டு தலைவராக போட சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்தவள்ள ஒருத்தன் கூட அந்த அர்ஷல் ஜாதி வகுப்பை சார்ந்தவன் கிடையாது. எல்லாம் அஸ்ரப் என்ற ஜாதி வகுப்பை சார்ந்தவன் தான் இது வரைக்கும் வக்ஃப் போர்டு உறுப்பினராக இருந்திருக்கான். முதல்ல அதே கேள்வி கேளு. நீ இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக அதை மாற்றி காட்டு. அதை விட்டுட்டு நேராக பிடுங்கிறதுக்கு எங்கள் இந்து மதத்துக்கு தான் வருவியா? ஏண்டா உன் மதத்தில் 1008 பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் பிடுங்காமல் நேராக எங்களை தான் நீ வந்து பிடுங்குவியா? நான் என்ன கேட்குறேன்னா, நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்க? நீ வந்து இஸ்லாம் மதத்தை தழுவியவன், இஸ்லாம் மதத்தோட பின்பற்றக்கூடியவன். இந்து மதத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன? பிராமணரை போட்டால் உனக்கு என்ன? தலித்தை போட்டால் உனக்கு என்ன? முதலியாரை போட்டால் உனக்கு என்ன? வன்னியரை போட்டால் உனக்கு என்ன? தேவரை போட்டால் உனக்கு என்ன? செட்டியாரை போட்டால் உனக்கு என்ன? உனக்கு என்னடா வலிக்குது? நீ யாரா எங்களை கேள்வி கேட்க? வெண்ண உங்களுடைய குர்ஆன் என்ன சொல்லுது? அடுத்த வழிபாட்டிலையோ அடுத்த வழிபாட்டு முறையிலையோ தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டால் அது ஹராம்னு சொல்லுது. அப்போ நீ உன்னுடைய குர்ஆனையும் மதிக்கிறதில்ல, உங்களுடைய அந்த குர்ஆனை போதித்தவருடைய அந்த போதனைகளையும் மதிக்கிறதில்ல. நேராக பிடுங்கிறதுக்கு எங்கள் மதத்துக்கு தான் வருவியா? உன்னை முதல் தடவை பேசும்போது உன்னை செருப்பால் அடிச்சிருந்தாங்கன்னா இந்து மக்கள் அப்பயே நீ திருந்திருப்ப. தொடர்ந்து எங்களுடைய இந்து மத சடங்குகளே சம்பிரதாயத்தில் மூக்கு நுழைக்குதே உன் வேலையாக போச்சு. ஆனால் இதுதான் நீ கடைசியாக வச்சுக்கணும். இனி ஆட்டுக்குட்டி அம்மீரவருக்கு மரியாதை என்பதே கிடையாது. எங்கே பார்த்தாலும் இந்து மக்கள் உன்னை செருப்பால் அடித்து சாணியை முக்கி உன்னை செருப்பால் அடிப்பாங்க. இது நடக்கும் பாரு. நீ இன்னொரு தடவை நீ இது மாதிரி பேசி பாரு, இது நடக்கதா இல்லையான்னு பாரு.